டிடிவி தினகரன் இப்போ ஒரு ஹார்ட் லைன் எடுக்கிறாருன்னா இது எப்படி சாத்தியம்? ஒன்று வச்சுங்க, முதல்ல ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் ஒரே லைனில் தான் இருந்தாங்க. சரி, ஓபிஎஸ் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டாரு, கொடுக்கலன்ற கோபத்தில் தான் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியே போனார். அவர் பேர் இல்லாமல் எடுத்துட்டாங்க. இல்லை, பேர் எடுத்துட்டாங்க. அதனால அவரை அவமானப்படுத்தினாங்கன்றதுக்காக இவர் தேசிய கூட்டணியில் வெளியேறினார் டிடிவி தினகரன். சரி, ஆனா இன்றைய சூழ்நிலையில் டிடிவி தினகரன் ஏன் வெளியேறினார்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நான் ரீகால் பண்றேன். சிதம்பரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுற வரைக்கும் எல்லாம் தான் சரியா தான் இருந்துச்சு. அவரும் இவரை பத்தி விமர்சிக்கல, இவரும் நான் காத்திருக்கணும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப காத்திருக்க வேண்டியிருக்கு, நம்ம இது வந்து சரியா வரலன்னு தான் அவர் வந்தவங்களுக்கு ஏற்றுக்கிட்டீங்க, எங்களை விட்டுட்டீங்க அப்படின்ற கோபத்தில் அவர் வெளில போயிட்டார். மொத்தத்தில் வந்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் ஒரே லைன்ல இருந்தாங்க. சரி, இப்போ அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் இது அமித்ஷா கூப்பிட்டு போறாருன்னு சொன்னா ரொம்ப நாசுக்கா ஒரு லைனை கடந்து வந்த நீங்க அழுத்தமா சொல்றதுனால மீண்டும் சொல்றேன், இந்த இடைவெளி வந்ததே ஐயா மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாள் கூட்டத்திலிருந்து தான் தொடங்குச்சுன்னு வெளிப்படையா வந்து அதுக்கு முன்னாடி நடந்தது. நான் சொல்றேன் கேளுங்க, அதையும் சொல்லிடுறேன். வெளிப்படையாக தலைவர் மூப்பனாருடைய நினைவு நாளுக்காக தலைவர் வாசன் அவர்கள் டிடிவி தினகரனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த தேதியில் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது, நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னபோது நான் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்திற்கு ராமநாதபுரத்தில் தேதி கொடுத்து விட்டேன், நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள், நான் வாட்ஸ்அப்பின் மூலமாக என்னுடைய செய்தியை வெளியிட்டு விடுகிறேன் என்று சொல்லி அதே மாதிரி அவர் செய்தியும் வெளியிட்டார். அதனால நாங்க அழைக்காம இல்லை, நாங்க அழைத்தோம், அவர் ஏற்கனவே தேதி கொடுத்து விட்டதனால் அவரால் வர இல்லாம அதை டிஸ்பியூட் பண்ணல. அதுதான் பொது வெளியில இது அவங்க அந்த கூட்டணிக்குள்ள இல்லன்றத சொல்லக்கூடியதா ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தி விட்டார்கள். ஆனா எங்க தலைவர் வந்து அவரை அழைத்தார், தொலைபேசியில் தொடர்பு கொண்டார், அவர் அதற்கான விளக்கத்தை அதுவே இல்ல. நான் சொல்றது அதுக்கு பிறகுதான் டிடிவி தினகரன் என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து வெளியில போறேன்னு அறிவிச்சாருன்ற காலகட்டத்தை சொல்றேன். இல்ல, அவர் வெளியே போறார் சார். போனதுக்கு பிறகும் ஓபிஎஸும் டிடிவியும் ஒன்னா தான் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அணுக்கமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சொன்னாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது அமித்ஷாவை பார்க்கறதுக்கு ஓபிஎஸ் அழைக்கப்பட்டாருன்னு சொன்னா கண்டிப்பாக டிடிவி கிட்ட சொல்லிட்டு தான் அவர் போயிருப்பார், சொல்லாம போயிருக்க மாட்டாரு. ஓபிஎஸ் போறத டிடிவியும் சரி நீங்க போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லியிருப்பார். அதான் சார், இப்போ உங்களுக்கு வரக்கூடிய தகவல் மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு பல தகவல்கள் வருது. வீட்டுக்குள்ளேயே ரெண்டு விதமான கருத்து இருந்துச்சு. ஒருத்தர் ஒரு மகன் இப்படி ஒரு கருத்து சொன்னார், இன்னொரு மகன் இப்படி ஒரு கருத்து சொன்னார், அதில் தான் ஒரு நாள் காலதாமதம்னு கூட சொல்றாங்க. அப்ப இவர் போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்து பிறகு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. இப்ப முடிவு என்னங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. சார், முடிவு கண்டிப்பாக அவர்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்பதான் இந்த இடத்துல என்னன்னா அழைத்தது பாஜக. ஆமா சார், பாஜக எதுக்கு அழைக்குது? உண்மையிலேயே புரட்சி தலைவருடைய தொண்டர்கள்னா திமுக என்கிற தீய சக்தி ஒழிக்கப்படணும், அதுதான் அவங்க ரெண்டு தலைவருடைய கொள்கை குறிக்கோள். அந்த குறிக்கோளை வென்றெடுக்கணும்னு சொன்னா திமுக எதிர்ப்பு சக்திகள் ஓரணிக்கு வரணும். இப்ப நீங்க எல்லாரும் சொன்னீங்க அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டா எப்படி சேர்ந்து இருக்க முடியும். இப்போ அவர் நம்ம வைகோவை பற்றி சொன்னார், அதுக்கு என்ன சொன்னீங்க? அது எவ்வளோ காலம் கடந்து தான் நடந்தது. ஆனால் 96ல் காங்கிரஸை எதிர்த்து அதிமுக கூட்டணி வேணான்னு சொல்லி தலைவர் மூப்பனார் வெளியே வந்தார், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சாரு. ஆனால் 2001ல் எந்த அதிமுக விட்டு வெளியே வந்தாரோ அந்த அதிமுகவோட கூட்டு வைக்கும் போது காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி தர ஜெயலலிதா அம்மையார் தயாராக இல்லை, அப்பாயின்மெண்டே கொடுக்கல. தலைவர் மூப்பனார் தான் தொகுதிகளை பெற்று 15 தொகுதிகளை காங்கிரஸ் கொடுத்தார். எந்த காங்கிரஸை விட்டு வெளியே வந்தாரோ அந்த காங்கிரஸ் கொடுத்தார். அதனால அதிமுக கூட்டணியில் நம்முடைய மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணி மூலம் வருவதிலே எந்த விதமான வருத்தமோ அல்லது எந்த விதமான சுணக்கமோ வராது. கண்டிப்பாக டிடிவியும் சர்வே முடிவு பார்த்துட்டு நான் அரவிந்துட்டு வரேன், நிறைவு கருத்து எல்லாத்தையுமே வாங்கிடலாம். இன்னைக்கு தலைப்பில் நடந்த சர்வே முடிவு பார்த்தலாம் யூடியூப் பக்கத்தில். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய டெல்லி பயணத்துக்கான முதன்மை நோக்கம் எதுவாக இருக்குது அப்படின்னா அதிமுகவோடு இணைவதா அல்லது தனி கட்சி தொடங்குவதா அப்படின்னா 60% அதிமுகவோடு இணைவதுன்னு 10,000 பேரில் பார்க்குறாங்க, 40% தனி கட்சி தொடங்குவது அல்லது கூட்டணி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆப்ஷன் இதாக இருந்தது, கூட்டணியாக இருப்பது. அப்போ அதிமுகவோட இணையிறது தான் அப்படிங்கிற பார்வை அவங்க முன்வைக்கிறாங்க. அரவிந்த், இப்போ டிடிவி தினகரன் ஒரு லைனும் ஓபிஎஸ் ஒரு லைனும் எடுப்பாங்களா, அல்லது இவங்க சொல்கிற மாதிரி டிடிவி தினகரன் அவர்களோடும் பேசிவிட்டு தான் ஓபிஎஸ் சென்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணுமா? இப்போ வந்த பிறகு அவருடைய முடிவு என்னவா இருக்கும்? இன்னைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் பெருசா கமிட் பண்ணிக்கல, பத்திரிகையாளர் சந்திப்புல அரசியல் பேசணும்ங்கிறதோட நிறுத்திக்கிட்டார், வேற எதுவுமே சொல்லல. நான் என்ன கேட்டேன், இல்லை அவங்க என்ன வச்சாங்க, நாங்க இணைந்து எதுவுமே அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணல. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்?
இல்லைங்க, டிடிவி தினகரன் இன்றைய தினம் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில அவர் மிகவும் தெளிவா இருக்கார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை அவர் மீண்டும் ஒரு முறை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவே டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இருவரும் இனி வரும் காலங்களில் ஒன்றாக ஒரே இதுல பயணிப்பதற்கான வாய்ப்பில்லை. டிடிவி தினகரன் வேற ஒரு நிலைப்பாட்டில் எடுப்பதாகத்தான் தெரிகிறது. ஓபிஎஸ் பாஜக இருவருக்குமே ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்ந்து அரசியல் செய்வதுதான் சரியாக இருக்கும் என்றுதான் இரண்டு தரப்புமே நினைக்கிறார்கள். அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் தான் தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் நடக்க போகுது. இன்னைக்கு கேசிபி ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க அந்த பகுதியை சார்ந்தவர் பிளஸ் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவர்களால சேர்த்தே கேட்கிறேன். இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்லும்போது செங்கோட்டையன் எங்களை விட்டு போய்விட்டார், தமிழக அரசியல் சூழல் பற்றி தான் அமித்ஷாட்ட பேசினேன், எங்களை விட்டு போய்விட்டார், செங்கோட்டையனை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தையும் இன்னைக்கு அவர் முன்வைக்கிறார். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது? ஏன்னா கேசிபி சொல்றாரு செங்கோட்டையனை ஓபிஎஸ் ஏமாற்றி விட்டாருங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. இவர் சொல்றதுலேருந்து பார்த்தா இவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு அதிருப்தியில பேசுற டோனா தெரியுது. இது எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் மூவரும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கும்போது செங்கோட்டையனும் சரி டிடிவி தினகரனும் சரி இல்லை அதிமுக பாஜக வேண்டாம், தனித்து வேறு ஒரு இதுல பயணிக்கலாம் என முடிவெடுக்கும் போது ஓபிஎஸ் அந்த ஒரு தெளிவான முடிவெடுக்க ஓபிஎஸ் தொடர்ந்து தயங்கி வந்திருந்தார். அதனால்தான் ஓபிஎஸ் இனி வேண்டாம், மூவரும் தனியா செயல்படலாம்னு சொல்லி செங்கோட்டையன் தவைக்கால் போய் சேருவதும், டிடிவி தினகரன் இரண்டு தரப்பிலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருப்பதும், ஓபிஎஸ் இல்ல அதிமுக தான் நமக்கு சரி, மீண்டும் அதிமுக போவோம், பாஜக மூலியமா ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு ஓபிஎஸ் போனார்னா ஓபிஎஸ் அன்கண்டிஷனலா மீண்டும் அதிமுகவில் போய் சேர தயாராக இருக்கிறார். ஆனால் செங்கோட்டையனும் சரி டிடிவி தினகரனும் சரி இருவரும் அந்த ஒரு அன்கண்டிஷனலா அதிமுக போய் சேர வேண்டிய நிலைமை தங்களுக்கு இல்லை என்று அவர்களுடைய கருத்து இருக்கு. அதனால்தான் இரண்டு பேரும் அவர்களுடைய அரசியல் பயணத்தை பாதையை தனித்து அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். திரு மணிகண்டன், உங்க நிறைவு கருத்து ப்ளீஸ். சார், இன்னைக்கு அண்ணாமலையாருக்கு ரொம்ப விசேஷமான நாள், அவரை எல்லாம் மறந்து போயிட்டோம். இந்த பிரச்சனைக்கு பின்னாடி பிஜேபி டிடிவி தினகரனை சேர்த்து அவரை பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பொதுச் செயலாளரை போட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வேணா கொங்கு பெல்ட்ல அவரை ஒருங்கிணைப்பாளர் கட்சியா மாத்திட்டாருன்னு இன்னைக்கு விமர்சனம் வைக்கிறாரு. அதைத்தான் சார் சொல்றேன் சார், வாய்ப்பில்லை. தலைமையை சேலஞ்ச் பண்ணி நான் இன்னும் ஒருங்கிணைப்பாளர், நான் பொதுச் செயலாளர் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த காலத்திலயும் வாய்ப்பு கிடையாது. திரு பன்னீர்செல்வத்துக்கு வித்தவுட் கண்டிஷன், எந்த கண்டிஷனும் இல்லாம நான் சேர்றேன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்கிறேன், செய்த தவறுகளுக்கு வருந்துகிறேன்னு சொல்லுங்க. அவர் இது பண்ணுவார் சார். ஒண்ணு புரிஞ்சுங்க சார், திரு ஓபிஎஸ் வந்தே இதெல்லாம் நீங்க உங்க நட்பா இருக்கக்கூடிய அல்லது நீங்க நம்பக்கூடியவங்கள்ட்ட சொல்லணும். திரு அமித்ஷாட்ட சொல்லணும், அல்லது இதை யாரெல்லாம் ஏற்பாடு பண்றாங்களோ அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்க தான் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட சொல்ல முடியும். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? கிட்டத்தட்ட அவரு நிராயுத பாணியா நிக்கிறாரு சார். பாருங்க, நிராயுத பாணியா இருக்கிற ஒருத்தர் அழைத்து பேசி நீங்க வாங்க உங்க ஆதரவு தேவைன்னு சொல்ல வேண்டிய இடம் இருக்கு.